லூக்கா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரையாவும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கனிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றும், போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் என்றான். யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டு தாரும், கேட்கிற கிருபையை தாரும், எனர்ஜெட்டிக்கான அபிஷேகத்தால் நிரப்பும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். 2ஆம் வசனத்தில் மறுபடியும் நீங்கள் போட ஆரம்பிங்க. 2ஆம் வசனம், அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. சொல்லுங்க, யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இன்னொரு முறை சொல்லுங்க, யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை எங்கிருந்து அது புறப்பட்டு வருகிறது? வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒரு மனிதனுக்குள்ளிருந்து தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. திரும்ப திரும்ப ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தமாய் சொல்லுகிறேன்? ஒரு மனிதனுக்குள்ளிருந்து கடவுளுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஒரு மனிதனிடத்திலிருந்து மனுஷிக வார்த்தை வரவில்லை, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. அந்த யோவான் சானகன் வனாந்தரத்தில் இருக்கிறார். இருக்கிற இடம் வனாந்தரம், புறப்பட்டு வருகிற வார்த்தையோ தேவனுடைய வார்த்தை. ஆமென் என்று சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது, உண்டாயிற்று. ஒரு மனுஷன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. இதை நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு நோக்கம் இருக்கிறது. ஒரு மனுஷன் மூலமாய் தேவனுடைய வார்த்தை
பேசப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இந்த உலகத்திற்கு தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகிறது. அது தேவ மனிதன் மூலமாய் புறப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு இப்பொழுது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் யாருக்கும் எந்த குறைவும் இல்லை. கடவுள் எல்லாரையும் நிறைவாய் வைத்திருக்கிறார். எந்த குடும்பமும் பஞ்சத்தில் இப்ப இல்லை. ஒரு காலத்தில் குடும்பங்கள் பஞ்சத்தில் இருந்தது. ஒரு காலத்தில் குடும்பங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. இன்னைக்கு பொங்கலுக்கெல்லாம் நம்ம நாட்டு முதலமைச்சர் 3000 ரூபாய் கொடுத்துட்டார். சிரமம் இல்லை. கரும்பு கொடுக்குறாங்க, ஏதோ இலவசங்களை கொடுக்குறாங்க. எல்லா வீடுகளிலும் இன்னைக்கு நிறைவு இருக்கிறது. பஞ்சமா ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், வீடு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு ஒருவரும் இல்லை. கடவுள் எல்லாரையும் எல்லா குடும்பத்தையும் ஐஸ்வர்யமாக ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு வேலை இல்லாத குடும்பம் ஏதாவது இருக்கா? எந்த குடும்பங்களில் ஆகிலும் வருமானம் இல்லாமல் இருக்கா? எந்த குடும்பத்தில் ஆகிலும் பணம் இல்லாமல் இருக்கிறதா? அதிகமாக செலவு பண்ணி கடனில் இருப்பாங்க, கல்யாண கடன், வீடு கட்டுற கடன் சொல்லி. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, பட்னியாக கிடக்கிறோம், பஞ்சமாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு படிக்க போகிற பிள்ளைகளுக்கு பாட புத்தகங்கள் இலவசமாய் கிடைக்கின்றன, சைக்கிள் கிடைக்கின்றன, லேப்டாப் கிடைக்கின்றன, அந்த கஸ்பஸ்திரிகளுக்கு அரசாங்க உதவி கிடைக்கின்றன. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போல தனியாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லா வசதிகளோடு இருக்கின்றன. இலவசமாய் பஸ் கிடைக்கின்றன. வேலைக்கே போகாதபடி மனிதன் சாப்பிடுவதற்கு எல்லா வசதி வாய்ப்பையும் இயற்கை சட்டம் இப்பொழுது எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது. எல்லாரும் நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒருவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் தேசத்தில் ஒரு பஞ்சம் இருக்கிறது, ஒரு பற்றாக்குறை இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று இருக்கிறது, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த குறைவு தான் இருக்க தவிர மற்றபடி உலகத்தில் ஜனங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. தேவனுடைய வார்த்தை, பைபிள் சொல்லுகிறது, இந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறதாம். அந்த என்ன பஞ்சம் வருமாம்? அது வசனம் இல்லாத பஞ்சம் இந்த தேசத்திலே வரும் என்று சொல்லி. அப்படி என்றால் இந்த பூமியில ஜனங்கள் நிறைவா இருக்கிறார்கள். எதை பேசினாலும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க. ஏன்னா இது அறிவு பெருத்த உலகம். ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாது. ஒரு லெட்டர் எழுதினா கூட பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களை தேடி போகணும். ஊரில் 2 பேர் படித்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த லெட்டரை படித்து காட்டுப்பா, புள்ள கடைதாசி போட்டிருக்கான் என்னன்னு பாருப்பா என்கிற காலம் அந்த காலம். இப்பொழுது வீட்டுக்கு வீடு படித்தவர்கள் பட்டதாரிகள் இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு தகவல் தேவைப்பட்டாலும் கூகுளில் சர்ச் பண்ணால் அது அப்படியே அவர்களுக்கு கிடைக்கிறது. எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் இப்பொழுது ஜனங்கள் பெற்றிருக்கிறார்கள். அறிவு குறைவில்லை, ஆற்றல் குறைவில்லை, பலன் குறைவில்லை, பணம் குறைவில்லை, வேலைகள் குறைவில்லை, எல்லாவற்றையும் சம்பாதித்து ஜனங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேசத்தில் ஒரு பெரிய குறைவு இருக்கிறது. இந்த கடவுளுடைய வார்த்தை என்கின்ற ஒரு பெரிய பஞ்சம் இருக்கிறது. ஆகவே தனித்து வனாந்தரத்தில் நின்ற இந்த யோவான் சானகன் மூலமாக கர்த்தர் அவருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்தி பேச ஆரம்பித்தார். திருச்சபை ஜனங்களே, இன்று உங்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஜாப், ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு அழியாத சொத்து என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம உலகத்திற்கு பேச வேண்டும், சொல்ல வேண்டும். இது மட்டும்தான் குறைவு, இது மட்டும்தான் பஞ்சம். இந்த வார்த்தையை பேசதான் கர்த்தர் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஞானிகளுக்கு, பெரிய பெரிய மகான்களுக்கு மறைத்து பாலகர்களாகிய நமக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்களேன். இந்த வார்த்தையை நாம் ஏன் பேச வேண்டும்? அப்படி இந்த வார்த்தைகளை என்ன இருக்கிறது என்று சொன்னால் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று. இப்போ கர்த்தர் ஒரு குடும்பத்தில் செயல்பட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சபைக்கு தலை கிறிஸ்து. கிறிஸ்து தான் சபைக்கு தலை. நமக்கு தலை யாருன்னா கிறிஸ்து. சபைக்கு யார் தலைன்னா
கிறிஸ்து. ஒரு குடும்பத்துக்கு யார் தலைன்னா ஆண்டவர் இயேசு தான் தலை. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்? ஒரு பலவீனமான சபையை, பலவீனமான ஒரு குடும்பத்தை நடத்த ஆண்டவர் விரும்பவில்லை. ஒரு பலமுள்ள குடும்பத்தை, ஒரு பலமுள்ள சபையை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒரு குடும்பம் ஒரு பலமுள்ள குடும்பமாக, சபை ஒரு பலமுள்ள சபையாக செயல்படுவதற்கு யார் தேவை? அந்த குடும்பத்தில் மனிதன் செயல்படுகிறான் அல்லவா, அந்த மனிதனோடு கூட சேர்ந்து கடவுள் செயல்பட வேண்டும். எந்த குடும்பத்தில் கடவுள் செயல்பட ஆரம்பிக்கிறாரோ, கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறாரோ, அந்த குடும்பம் ஒரு பலமுள்ள குடும்பமாய் வர ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப குடும்பத்தில் யார் அசைவாட வேண்டும் தெரியுமா? கர்த்தர் அசைவாட வேண்டும். அப்ப கர்த்தர் அசைவாடுவதற்கு, ஆவியானவர் அசைவாடுவதற்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஆயத்தம் என்பது என்ன? பிரிப்பரேஷன், தயார்படுத்து. உன் குடும்பத்தை நீயே நடத்த முயற்சிக்காத. உன் பலத்தால் நடத்தினால் அடிக்கடி சோர்ந்து போவாய், மனமுடைந்து போவாய். திடீர் என்று முயற்சியை நீ கைவிட ஆரம்பிப்பாய். அடிக்கடி வியாதிப்பட ஆரம்பிப்பாய். என்னால் இவ்வளவுதாங்க சுமக்க முடியும், நான் ஒண்டிகாரனா இருந்து எவ்வளோங்க சுமக்க முடியும், நானும் எவ்வளோ சுமந்து பார்த்துட்டேங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் புலம்ப ஆரம்பிப்போம். அதற்கு பதிலாக நம்ம குடும்பத்தை ஆவியானவர் வழி நடத்த, நம்ம குடும்பத்தை கிறிஸ்து இயேசு வழி நடத்த அவருக்கு வழியை நாம் செபைப்படுத்த வேண்டும், தயார் பண்ண வேண்டும். வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ளே நீ வருவதற்கு தடை ஒன்றுமில்லை, நாங்கள் உம்மை வரவேற்கிறேன் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்க வந்து விடுங்க, வந்து நீங்க எங்க குடும்பத்தில் நீங்க ஆளுகை செய்யுங்க அப்படி என்று சொல்லி ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த வேத வசனம் தேவைப்படுகிறது. ஆமென் என்று சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் சில குடும்பங்களுக்குள்ளே அசைவாட முடியாதபடி, சில மனிதர்களுக்குள்ளே கர்த்தர் அசைவாட முடியாதபடி நாமவே தடை கற்களை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். அந்த தடைகளை தகர்த்து போட்டு விட்டால் ஆவியானவர் உள்ளே செல்ல ஆரம்பிப்பார். இப்ப யோவான் சானகனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அஜெண்டா, இல்லாவிட்டால் அந்த கண்டென்ட், அந்த நோக்கம், வேலை என்ன? தேசம் வறண்டு இருக்கிறது, தேசம் பசுமை இல்லாமல் இருக்கிறது, ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, ஆவியின் கனி இல்லை, தெய்வீகம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்கிறார்கள். பணங்காசு இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, வண்டி கார் இருக்கு, உத்தியோகம் இருக்கு, பிள்ளை குட்டிலாம் இருக்கு, ஆனால் குடும்பத்துக்குள்ள தெய்வீகம் இல்லை, தேவன் செயல்படல. அதனால இப்ப யோவான் சானகனை ஆண்டவர் கையில் எடுத்து இப்ப இயேசு வந்து செயல்படுவதற்கு அவரை கையில் எடுக்கிறார். அதற்கு பயன்படுத்தின ஒரு ஆயுதம் கடவுளுடைய வார்த்தை உண்டாகிறது. அந்த வார்த்தை என்ன செய்து ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் பக்கம் வருவதற்கு அந்த வார்த்தை ஆயத்தப்படுத்துகிறது. இன்னைக்கு இந்த காலவேளையில் அமர்ந்திருக்கிற குடும்ப தலைவரே, குடும்ப தலைவியே, நம்ம குடும்பத்திற்குள்ளே இயேசு உலா வர வேண்டும், இயேசு குடும்பத்தை நடத்த வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்துவது? வார்த்தையினால் ஜனங்களை, குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென் என்று சொல்லுங்களேன். அப்போ ஒரு ஆள் எப்போ தயாராகிறானோ அப்பொழுது அவன் வெற்றியாளனாய் மாறி விடுவான். தயார் நிலையே நமக்கு இல்லை, எப்போதும் சோம்பலாவே இருக்கிறோம், தூக்க மயக்கமாவே இருக்கிறோம், அசதியாவே இருக்கிறோம், மனங்கனையா இருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் செயல்பட முடியாது. கர்த்தர் குடும்பத்தில், சபையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அந்த வீட்டில் யாராகிலும் ஒருவர் ஆயத்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இயேசு செயல்பட தயாராகி விடுவார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? ஒரு கர்த்தர் உள்ளே செயல்படுவதற்கு அங்கே ஆண்டவர் ஒருவனை வார்த்தையின் மூலமாக தயார்படுத்துகிறார். இப்ப அடுத்த வசனம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை பேசி ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்குள்ள செயல்படும் பொழுது அங்க என்ன மாற்றம் உண்டாகுமா? படிங்க. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட முடியாது. ஐயோ, நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறேங்க, இந்த பிரச்சனை மாறலிங்க, இந்த பள்ளம் நெம்புலிங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த பொத்த பையில் போகிற அனுபவம் தாங்க எனக்கு இருக்குது, இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியலைங்க, இதுலேருந்து என்னால் அடுத்த லெவலுக்கு வர முடியலைங்க, இந்த குழியிலேருந்து என்னை யாருங்க தூக்கி விடுவா அப்படின்னா நம்ம முயற்சி, புத்தி, யுத்தி, நிதானம் இவைகள் அல்ல. கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் பள்ளங்கள் நிரப்பப்பட ஆரம்பிக்கும். ஆமென் என்று சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு மத்தியில் பேசுகிற நாளாம் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கில் கடந்த குடும்பத்தில் கடந்தவன், ஒரு பள்ளத்தாக்கில் கடந்தவன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆனா கூட தெரியாது. அந்த குடும்பத்தில் பிறந்த எங்களை
பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை மேலே கொண்டு வந்தது தெரியுமா? அந்த கர்த்தருடைய வார்த்தை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு யாரோ ஒருவர் வழியை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆண்டவரே, இந்த சமூகம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் ஆயத்தப்பட்டிருந்தபடியினாலே எங்களுக்கு அந்த இயேசு வந்தார், எங்களை தொட்டார், எங்களை தூக்கிவிட ஆரம்பித்தால் எங்களுடைய பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப ஆரம்பித்தது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்துக்குள்ள இயேசு உள்ளே வருவதற்கு எங்களை வழிகளை ஆயத்தம் பண்ணினது என்னுடைய மூத்த சகோதரன் தான். இது ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சாட்சியின் வசனமாக எதற்காக நான் உங்களுக்கு போதிக்கிறேன்? ஆண்டவர் குடும்பத்திற்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு வருவதற்கு நீங்களும் நானும் வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு வசனம் வார்த்தை என்கின்ற அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அந்த வார்த்தை என்பது விலையேற பெற்றது. தேவனுடைய வார்த்தை என்பது இது பவர் உள்ளது. இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்ப இந்த வார்த்தை ஒருவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி சாப்பிட்டு ஒருத்தன் உடலை பலமாய் வைத்துக் கொள்கிறானோ அதே போல ஒரு மனுஷனுடைய ஆத்துமா திறக்கப்பட, ஒரு குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் செயல்பட இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக தான் வெள்ளிக்கிழமைகளை நம்ம என்ன செய்கிறோம்? வார்த்தையை போதிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை நம்ம என்ன செய்கிறோம்? வார்த்தையை போதிக்கிறோம். இந்த வருஷம் தாழந்தோண்டிக்கு போன ஜனங்களை எல்லாரையும் கூட்டி வச்சு அங்கே வார்த்தையை போதித்தோம். இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் நான் கிராமங்களுக்கு வந்து வீடுகள் தோறும் வார்த்தையை போதிக்கிறோம். சனிக்கிழமை சாயங்காலம் நேர்ச்சிக்கும் வார்த்தையை போதித்தோம். ஞாயிற்றுக்கிழமை எதை போதிக்கிறோம்? வார்த்தையை போதிக்கிறோம். வார்த்தையை போதிக்க 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 ஆத்துமா திறக்கப்படும். வார்த்தையை போதிக்க 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 சிந்தை தெளிவுபடும். வார்த்தை போதிக்க 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 அந்த வார்த்தை உள்ளே போய் அந்த குடும்பங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அந்த வார்த்தை தான் இயேசு ஆவியானவர் உள்ளே போய் ஒருவனை நடைமுறைப்படுத்த செயல்முறைப்படுத்த அவனை பள்ளத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுவதற்கு இந்த வார்த்தை போதிக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும். இப்ப நீங்கள எத்தனை நாளா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எப்படி சும்மா அந்த சபைக்கு வரல, யாரோ ஒரு வார்த்தையை பேசி ஆயத்தம் பண்ணினபடினாலதான் நீங்கள் எல்லாம் உள்ள வந்தீங்க. இப்ப நம்ம சமூகம் உள்ளே வர வேண்டும். நம்முடைய சமூகத்துக்கு கடவுள் தேவை, பசுமை தேவை, ரட்சிப்பு தேவை என்றால் உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கர்த்தர் நம்ம குடும்பங்களுக்குள்ளேயோ கிராமத்திற்குள்ளேயோ சமூகத்திற்குள்ளேயோ ஆண்டவர் செயல்படுவதற்கு நீங்கள் வாயை திறந்து உங்களுக்குள்ளே இருக்கிற வசனத்தை வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை காலத்துக்கு நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க? இனிமே நீங்க வார்த்தையை கையில் எடுத்து 4 பேருக்கு வார்த்தையை பேச வேண்டுங்க. வார்த்தையில தாங்க மரியாதை இருக்கிறது. உலகத்தில் எந்த வார்த்தையை பேச, அந்த வார்த்தையை பேசினா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான், இந்த வார்த்தையை பேசினா இதுக்கு ஒரு பதில் சொல்லுவான். அது தெரியுமான்னு கேட்டா எனக்கு அது தெரியுமாம்மா, இது எனக்கு முன்னாடியே தெரியுமா. ஆனா ஒரு விஷயம் தான் சமுதாயத்துக்கு தெரியாது, இந்த வார்த்தை தான் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நீங்க இந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பவர் அதிகரிக்கும். புதிய ஏற்பாட்டு காலங்களில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது எல்லா உலக நாட்டு ராஜாக்கள்லாம் அவனை பார்த்து மிரண்டு போனாங்க, பயந்து போனாங்க. எப்படா இவன் கல்லாதவனாச்சே, படிக்காதவனாச்சே, இந்த மகத்துவம் உள்ள வார்த்தையை அவன் பேசுறானே, இந்த ஞானம் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி எல்லாரும் மிரள ஆரம்பித்தார்கள். உலகத்தை நீ மிரள வைக்க வேண்டும் என்றால் நீ எந்த வார்த்தையை பேசினாலும் உலகம் மிரளாது. தேவனுடைய வார்த்தையை நீ பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் உலகம் கவனிக்க ஆரம்பிக்கும், மிரள ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பவரை உண்டாக்கி அவனை கட்டி எழுப்ப ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் யோவான் சானகர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தை என்ன செஞ்சுதான் ஆண்டவர் உள்ளே ஊடுருவதற்கு வழியை செவ்வை பண்ண ஆரம்பித்தது. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இப்போ உங்கள் வீட்டில் மக்கள் ரட்சிக்கப்படலை, சிலர் ரட்சிக்கப்பட்டு மந்தமாக இருக்கிறாங்க, சிலர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அபிஷேகம் பெறலை, சிலர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கர்த்தருக்காய் வாழ முடியலன்னா வீடுகளிலே பேச வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். என்ன உலகத்தை போல நம்ம பேசக்கூடாது. என்னடா உலகம் இது, என்ன புருஷன் இவன், என்ன மனைவி இவன், என்ன பிள்ளைங்க இது, இப்படியே என்ன ஊர் இது, இது என்னது, அப்படியே பேசக்கூடாது. மாறாக நீங்களும் நானும் உலகம் பேசுவது போல பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டும். என்ன பேச வேண்டும்? ஆண்டவர் இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? இயர் ஆஃப் கிரீன் லைட். தேவன் பச்சை விளக்கை எரிய பண்ணி இருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு பசுமை உண்டாக போகிறது. இந்த ஆண்டு கர்த்தர் நம்முடைய வறட்சியை மாற்றுகிறார். நம்ம உள்ளங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பசுமையை உண்டாக்கி நம்முடைய குடும்பத்தை பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க வைக்க போகிறார். இந்த மாதம் மலைகளின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு பள்ளத்தாக்கின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு பயிர்களின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு செடிகளின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு கொடிகளின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு ஏரிகளின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு ஆறுகளின் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆண்டு ஊற்றுகளின் ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் இந்த ஆண்டு எங்க குடும்பத்தில் பச்சை லைட் அடித்திருக்கிறார். அந்த வார்த்தை நிச்சயமாக பலன் கொடுக்கும். எங்க குடும்பம் இந்த ஆண்டு பசுமை புரட்சியை பார்க்கும் என்று சொல்லி நீங்களும் நானும் எத்தனை சோதனை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பேச வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு தாங்க மரியாதை. புருஷன் எப்போ உன்னை பார்த்து ஹானர் பண்ணுவார் தெரியுமா? உங்க வாயிலிருந்து கிருபை பொருந்திய வார்த்தை வரகொல கணவன் உங்களுக்கு சல்யூட் அடிக்க ஆரம்பிப்பார். என் மனைவி ஒரு கிருபை பெற்றவன், அவ வாயை திறந்து பேசுகோல வசனம் வரும். எப்போ தெரியுமா மனைவி நம்மளை மதிப்பான்? புருஷன் வாயிலிருந்து நல்ல வசனங்கள் வரும்பொழுது, வார்த்தைகள் வரும்பொழுது, வெளிப்பாடு வரும்பொழுது தான் மனைவி புருஷனுக்கு ஒரு சல்யூட் அடிப்பான், மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பா. எப்போ தெரியுமா பிள்ளைங்களை நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க? எங்க அப்பா எங்க அம்மா வசனங்களை பேசுவாங்க. வாயத்தை வசனம் இப்படி சொல்லியிருக்குல்ல, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரா, இப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் பிள்ளைங்க உடனே கேட்காவிட்டாலும் கூட சில நாட்களுக்கு பிறகு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிப்பாங்க. நீங்க வேலை செய்யற கம்பெனியோ நிறுவனமோ எங்க போனாலும் கடவுளுடைய வார்த்தையின்படி பேசி பாருங்க. அந்த வார்த்தையை பேசும் பொழுது உங்க முதலாளி நீங்க இருக்கிற இடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹானர் உண்டாகும். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை தான் புதுமை, இந்த வார்த்தை தான் பலன், இந்த வார்த்தை தான் ரட்சிப்பு, இந்த வார்த்தை தான் அவர்களுக்கு புரியாத ஒன்று. அந்த வார்த்தையை பேசும்பொழுது என்ன நடக்குமா? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கோலனான தாறுமாறான பாதைகள் எல்லாம் செவ்வையாகும். கரடு முரடு எல்லாம் சமமாகும். நம்ம வீட்டில் கரடு முரடான கேஸெல்லாம் இருப்பான், ஊரில் கரடு முரடான ஆள்லாம் இருப்பான். அவனை நீ சரி பண்ணுன்னா எந்த வார்த்தையை சொன்னாலும் அவன் சரியாக மாட்டான். கரடு முரடான பொம்பளைங்க, ஆம்பளைங்க, பிள்ளைங்க இவங்களையெல்லாம் சரி பண்ணுவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் இந்த கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், துன்மார்க்கனோடு சேராதீங்க, பாவிகளோடு போய் சேராதீங்க, உலகத்தின்படி கச்சமசம் பண்ணிட்டு கிடக்காதீங்க. அது எல்லாரும் செய்கிறத நீங்கள் செய்கிறீங்க, அதில் ஒன்றும் சிறப்பு இல்லை. நம்ம பள்ளத்தாக்கில் இருக்கிறோம், அங்கேருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா வார்த்தையை பேசுங்க, வார்த்தையை கேளுங்க. தேவனுடைய வார்த்தையை பேச 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 நம்முடைய பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் அநேக பள்ளத்தாக்குகள் இருக்கும். வியாதிங்கிற பள்ளத்தில் விழுந்திருப்பீங்க, அந்த வியாதி இன்னும் மாறவே இல்லையே. இல்லை கடனுங்கிற பள்ளத்தாக்கில் விழுந்திருப்பீங்க, அந்த கடன் இன்னும் மாறவே இல்லையே. குடும்பம் பிரிவு உடைஞ்சு கிடக்கிறது, ஒன்று சேரவில்லை, பல சிக்கலில் இருக்கிறோம், சங்கடத்தில் இருக்கிறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், வருமானம் பத்தலை, எங்களால் ஒரு வீட்டை கட்ட முடியல, முன்னேறி வர முடியல, ஒரு பள்ளத்தாக்கிலே நாங்கள் கடக்கிறோம் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கிலேருந்து உங்களை தூக்கி விடுவதற்கு தேவையானது கர்த்தருடைய வசனம். நம்ம கிராமத்தில் சொந்த பந்தங்களை தூக்கி விடுவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை நாம் பேச வேண்டும், இந்த வசனத்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். இந்த வசனத்தை பேச பேச நம்ம வீட்டு கூட்டத்தில் ஜீவக்குழுவில் பேச பேச வீட்டு கூட்டத்துக்கு வருகிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பிப்பார்கள், மனம் திரும்ப ஆரம்பிப்பார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ இந்த உலகத்திற்கு ஒரே ஒரு தேவை இருக்குங்க. என்ன தேவை தெரியுமா? இந்த வார்த்தையை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். இந்த பஞ்சம் நம் தேசத்தில் இருக்கு. நம்ம சீர்காழி சேர்மன் கனிமன சார உங்களுக்கு தெரியும்,
அவர் கிட்டத்தட்ட 15 வயசுலேருந்து நான் அவரோட பயணம் பண்ணுறேன். அவர் என்ன டேன் பண்ணி அவர் பக்கம் கொண்டு போக முடியல, ஆனால் நான் அவரை டேன் பண்ணி கர்த்தர் பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ அவர் பைபிள் படித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் அடிக்கடி அவருக்கு வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நேற்றுக்கு ஒரு 4 பாஸ்டர்ஸ் சேர்ந்து அவர் வீட்டுக்கு போனோம். இந்த பைபிள் நிறைய உட்காந்து அவருக்கு நிறையா நாங்கள் டீச்சிங் கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பைபிளை படித்து இப்போ ரட்சிப்புக்கு நேராக அவர் வந்துட்டார். அவருக்கு தேவையானது ஒன்று தெரியுமா? அந்த ஞானஸ்நானம் மட்டும்தான் அவர் எடுக்கணும். இப்போ கர்த்தரோடு ரொம்ப நெருங்கி டையப் ஆயிட்டார் அவர். இந்த வார்த்தைகளெல்லாம் அவ்வளவு படித்து தியானிக்க ஆரம்பிக்கிறார். அவரோடு நான் ட்ராவல் பண்ணணும்னா அவருக்கு என்ன குறைவு? பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறாங்க, கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறாங்க. அவங்க மனைவி 7-8 மாவட்டத்துக்கு அவங்க தான் மருத்துவத்துறை அதிகாரி. அவங்க பொண்ணு ஓபியில் பெரிய ஒரு டாக்டர், சொந்தமாக ஒரு கிளினிக்கை வச்சுருக்கிறாங்க. இன்னொரு கிளினிக்கை பெருசாக கட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பஞ்சம்? மருத்துவம் அவங்களுக்கு தெரியாதா? அவர் லண்டனில் லா படித்தவர், அவருக்கு சட்டம் தெரியாதா? அவருக்கு அரசியல் தெரியாதா? அவர்கிட்ட பணம் இல்லையா? அவர்கிட்ட பொருள் இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனால் ஆத்துமா ரட்சிப்பு இல்லை, ஆத்துமாவில் பசுமை இல்லை. நீ எதை சொல்லி அவர்கிட்ட பேச முடியும்? அவர்கிட்ட சட்டம் பேச முடியுமா? சட்டம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட மருத்துவம் பேச முடியுமா? மருத்துவம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட பொருளாதாரத்தை பற்றி பேச முடியுமா? பொருளாதாரம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஒன்று பேசலாம், அவர்கிட்ட இல்லாத ஒன்று இந்த வேதம் தான். இந்த வேதத்தை பேச 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 அவர் பார்க்குறார் அந்த வேதம் என்ன செய்யும். நான் அவருக்கு சொல்கிற நிறைய காரியங்கள் என்ன தெரியுமா? ஐயா, இந்த பூமியில் பிரபலியமாக வாழ்ந்த யாராக இருந்தாலும் ஒரு 3 தலைமுறை தான் இந்த பூமியில் வாழ முடியும். எத்தனை தலைமுறை வாழ முடியும்? 3 தலைமுறை தான். பெரிய பெரிய மைசூர் மகாராஜாவை பாருங்கள், நம்ம ஊரில் ஏற்கனவே வாழ்ந்த சபாநாயகர் முதலியார் குடும்பங்களை பாருங்கள், இந்த வாண்டியார் குடும்பங்களை பாருங்கள், 3 தலைமுறை. இன்னும் சில குடும்பங்களுக்கு 5 தலைமுறை. அதுக்கு மேலே அந்த குடும்பம் செழிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அப்புறம் பார்த்தா அந்த குடும்பத்தில் ஒரு மெண்டல் இருப்பான், அந்த குடும்பத்தில் ஒரு கொலகாரன் இருப்பான், அந்த குடும்பத்தில் ஒரு கஞ்சா குடிக்கிறவன் இருப்பான், அந்த குடும்பத்தில் ஒருத்தன் ஊனமாக இருப்பான், அந்த குடும்பத்தில் ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ பேசுவாங்க, தோ ஒருத்தன் நிற்கிறான் பார்த்தியா சாராயம் குடிச்சிக்கிட்டு, தோ ஒருத்தன் போலீஸுக்கு அடி வாங்குறான் பார்த்தியா, தோ ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் பார்த்தியா, அவன் யார் தெரியுமா? அவங்க தாத்தாலாம் இந்த ஊரில் இந்த ஊரை ஆண்டவங்க, இந்த ஊரில் ஊருக்கே படி அளந்தவங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் இப்படி வந்துச்சு, நடுத்தருக்கு வந்துச்சுன்னு பேசப்படுவாங்கண்ணே. நான் சொல்லியிருக்கேன், பேசப்படுவாங்கண்ணே. எல்லாரும் அப்படி தான். இன்றைக்கி நம்ம கையில் பணம் இருக்குது, வசதி இருக்குது, மருத்துவம் இருக்குது, சட்டம் நினைக்கிறோம். ஆனால் 3 தலைமுறை தான், அதிகபட்சம் 5 தலைமுறை தான். அதுக்கப்புறம் தலைமுறையில் மாற்றம் வந்துடும். நம்ம தலைமுறை அப்படி ஆகிடக்கூடாது. பைபிளை படித்து கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி. அப்போ நம்ம சந்ததி, நம்ம தலைமுறை 1000 தலைமுறைக்கு இந்த பூமியில் நம்ம சந்ததி செழிப்பாக சாட்சியாக பிரகாசிக்கணும். ஒரே வழி இந்த வேதம் தான். இந்த இயேசு தான் சொன்ன உடனே அவர் கண்ணெல்லாம் கலங்கி அந்த வசனம்லாம் எங்கே இருக்குன்னாரு. நீங்கள் படிச்சுட்டு வரீங்கல்ல, படிச்சுக்கிட்டே வாங்க, அங்கே ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி. உங்களுக்கு புரியுதா? எப்படிப்பட்ட மனுஷனுக்கும் பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆத்மா நிறைவுக்கு, ரட்சிப்புக்கு பணத்தை அரைச்சி குடிக்க முடியுமா? பணத்தில் படுத்து பெறல முடியுமா? இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்களை ஆற்றும், ஆறுதல் படுத்தும். பள்ளத்தாக்கில் இருக்கிறவனை கர்த்தர் நிரப்பி மேலே தூக்க ஆரம்பிப்பார். திருச்சபை ஜனங்களே, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபையாக கொடுத்த வாய்ப்பு என்ன தெரியுமா? இந்த வசனம் நமக்கு கிடைத்து விட்டது. நம்ம வீட்டில் பைபிள் இருக்கிறது, உங்களுக்கு போதிக்கிற போதகர் கிடைத்து விட்டார். ஆனால் நம்ம சமுதாயத்திற்கோ இந்த வசனம் போய் இன்னும் சேரவில்லை. அந்த வசனத்தை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ஜீவக்குழுவுக்கும், உங்கள் சமுதாயத்திற்கும் இயேசுவின் வார்த்தையை எடுத்து பேசுங்கள். எத்தனை பேர் ஆமாம் கண்டிப்பாக பேசணும்னு சொல்கிறீங்க? எங்கே போனாலும் வார்த்தை எடுத்து பேசுங்க. அப்போ பேசுனா என்னையா நடக்கும்? மாற்றம் நடக்கும். அப்படின்னா பைபிளில் பாருங்களேன், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இங்கே பாருங்க, கீழே இருக்கிறவனை மேலே தூக்கும், மேலே இருக்கிறவனை கீழே கொண்டு வரும். கோலனான பாதைகள், அப்போனா தப்பாக போகிறவனை செவ்வையாக்கும், கரடானவைகளை எல்லாம் சமப்படுத்தும். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா! அவ்வளோ பெரிய பவர் உள்ள இந்த வார்த்தையை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் ஓய்வு நாளை மிஸ் பண்ணாதீங்கிறாரு. ஓய்வு நாளில் தான்
இந்த வசனம் போதிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமையில் சாத்தான் என்ன செஞ்சிருவான் தெரியுமா? இந்த வசனத்தை நீ கேட்டினா நீ வளர்ச்சி அடைஞ்சிருவ, பள்ளத்திலேருந்து மேலே வந்துடுவ, நீ பிரகாசிச்சிருவ, வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறிடுவ. அதுக்காக தான் முக்கியமான வேலைகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து சாத்தான், சூழ்நிலை, உலகம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த வசனத்தை கேட்காம நம்மளை தள்ளி வச்சிருவான். உயிரே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை நான் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும். அந்த வார்த்தை என் பள்ளத்தாக்கை நிரப்பும். அந்த வார்த்தை என் மனக்கண்களை திறந்துவிடும். அந்த வார்த்தை என் மலையை உடைக்கும். அந்த வார்த்தை கோணலான பாதையை செம்மையாக்கும். அந்த வார்த்தை தான் கரடு முரடான எல்லாவற்றையும் சமப்படுத்தக்கூடிய பவர் இந்த வார்த்தைக்கு உண்டு. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். எதற்காக போகிறாய்? 1 மணி நேரம் வாயை திறந்து பாடி என் கடவுளை உயர்த்த போகிறேன். 1 மணி நேரம் என் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு என் ஆத்துமாவை பலப்படுத்திக் கொள்ள போகிறேன். அதற்காக தான் ஆலயத்துக்கு நாம் வருகிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தையை ஏன் பேசணும்? என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வார்த்தையை டக்குன்னு வேகமாக போடுங்க. மாமிசமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். மாமிசமானவன் ரட்சிக்கப்படுவதற்கு எப்படி ரட்சிக்கப்படுவான்? வெறும் ஜெபம் பண்ணா மட்டும் ரட்சிக்கப்பட மாட்டான். வார்த்தையை பேசும் பொழுது மாமிசமானவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. கடைசி நாட்களில் கர்த்தர் மாமிசமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுதுதான் மாமிசமானவன் தேவனுடைய ரட்சிப்பை பார்ப்பான். நாங்கள் ஏன் எல்லா இடங்களையும் போய் வார்த்தையை மெனகட்டு பேசுகிறோம்? ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம், சீக்கிரம் முடிங்கம்மா, நாங்கள் முடிக்க மாட்டோம். ஏன் வசனத்தை மல்லு கட்டிக்கிட்டு ஏன் பேசுகிறோன்னு தெரியுமா? இந்த வார்த்தை அந்த 10 பேரில் 2 பேருக்காவது ரீச் ஆகும். இந்த வார்த்தை அவனுக்கு உடனே புரியாது. ஒரு நாள் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், ஒரு நாள் அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஒரு ஐயாவை எங்களுக்கு தெரியும், கீழமாத்தூரில். அவங்க குடும்பத்தில் ஒரு செய்வன கோளாறு இருந்துச்சு. நான் அவர் நல்லா இருக்க கூட போய் அவருக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொன்னேன். அந்த வார்த்தையை என்னப்பா எத்தனை பேருப்பா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னாரு. அவர் சொன்னாலும் நான் தேவனுடைய வார்த்தையை அவருக்கு தெளிவாக போதித்தேன். அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் படுத்துட்டார். அது உடல்நல சரியில்லை. அந்த வீட்டில் உள்ள செய்வன ஆவி அவரை வியாதி போட்டு படுக்க வச்சிருச்சு. அவர் என்ன சொல்லி விட்டார் தெரியுமா? நம்ம சர்ச்சில் ஊழியம் செய்கிற நம்ம பிள்ளைகள்கிட்ட, பாஸ்டரை வர சொல்லுங்க, வந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க, பாஸ்டரை வர சொல்லுங்க, வந்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறிச்சிட்டேன்னா எனக்கு பொட்டி செஞ்சு அடக்கம் பண்ணுங்க, என் கையில் பைபிளை கொடுங்க அப்படின்னு அவரே விரும்பி கேட்டார். எப்போ தெரியுமா? எப்பொழுதோ முன்கூட்டியே அவர் கேட்க மறுத்த நாங்கள் சொன்ன அந்த வார்த்தை கடைசி நேரத்தில் அவருடைய கண்களை திறந்து அந்த வார்த்தையை பேசின பாஸ்டர் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா? ஊரில் பிரசங்கம் பண்ணுறோம், ஜீவக்குழுவில் பிரசங்கம் பண்ணுறோம், சாவு வீட்டில் பிரசங்கம் பண்ணுறோம், கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணுறோம், யாரும் கேட்கல நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தை போய் உள்ளே எங்கேயாவது உட்காந்துருக்கும், உடனே வேலை செய்யாது. ஒரு நாள் இந்த வார்த்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும். கையை உயர்த்துங்களேன். ஒருவேளை இந்த வார்த்தையெல்லாம் மீறி அவன் செத்து போயிட்டா கூட நியாயத்தீர்ப்பில் நிற்கும் பொழுது இந்த வார்த்தையை எங்கள் கர்த்தர் ஞாபகப்படுத்தி காண்பிப்பார். இந்த வார்த்தையை நம்ம போதிக்காமல் விட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை நியாயத்தீர்ப்பில் கணக்கு கேட்பார். உன் கையில் வேதம் கொடுத்தனே, என் ஊழியக்காரன் எத்தனை பிரசங்கம் உனக்கு பண்ணுனா, 100கணக்கான வார்த்தையை கேட்டாயே, இந்த வார்த்தையை நீ குடும்பத்துக்கு போதித்தாயா, உன் சமுதாயத்துக்கு போதித்தாயா? வசனம் பஞ்சம் வரும், தேசம் மாற்றம் அடைய, மாம்சமான யாவரும் ரட்சிக்கப்பட வசனம் போதிக்கப்பட வேண்டும் என்று என் ஊழியக்காரன் மூலமாக நான் பேசினனே, நீ ஏன் இந்த வசனத்தை அடக்கி வைத்து கொண்டாய்? ஏன் அந்த வசனத்தை நீ எடுத்து பேசவில்லை என்று கர்த்தர் நம்மையும் நியாயம் விசாரிக்க ஆரம்பிப்பார். ஆகவே உங்கள் எல்லாருக்குள்ளேயும் எனக்கு தெரியும், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வசனம் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது, மறந்தா மாதிரி தெரியும், மறக்கலை. நீங்கள் பேச போய் நில்லுங்களேன், டக்குன்னு கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேடாக்குவாருப்பீங்க. டக்குன்னு உங்கள் கோணலான பாதைகளை செவையாக்குவீங்க. டக்குன்னு கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு டக்கு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லணும். இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தி
சுத்திகரிக்கும்பா, பாவத்தை மன்னிக்கிற பவர் இயேசுவின் ரத்தத்துக்கு உண்டுன்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள வசனம் இருக்கு, எல்லாம் அடங்கி கிடக்கு. அதை வெளியே கொண்டு வந்து அந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் மாறுங்கள். வார்த்தையை பேசும் பொழுது 3 மாற்றம் நடக்கும். ஒன்று, நமக்கு ஒரு மரியாதை உண்டாகும். இன்னொன்று, கேட்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இன்னொன்று, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அநேகர் கவர்ந்து இழுக்கிற நேசிக்கிற மனிதர்களாக நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. உலகத்தை போலவே பேசிக்கிட்டு, பாரம்பரியத்தை பேசிக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே நீ கடந்தீங்கன்னா நீ உலகத்தான். உலகம் பண்றதை நீ பண்ற. ஆனா வார்த்தையை பேசிப்பார். நீங்க சின்ன சின்ன வீடியோ, நீங்க வார்த்தையை பேசுங்க, சின்ன சின்ன உதாரணம் நீங்க பண்ணுங்க. எங்க மக பரிவுன்னு பார்த்தா 1 நிமிஷம் நிறைய வீடியோலாம் போடுவா இன்ஸ்டாவில், அந்த யூடியூப்லாம். நீங்க அந்த மாதிரி வாலிப பசங்க பைபிளை படிச்சு பைபிள் வசனத்தை நீங்க ஒரு போடுங்க, 10 பேர் உங்களை நேசிப்பான். ஏன்னா வித்தியாசமா இருக்க அப்படிமா. கேட்கறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை புதுமையா தெரியும். அந்த வார்த்தை அவனுக்குள்ளே போய் புரட்சியை உண்டாக்க ஆரம்பிக்கும். பைபிளை பாருங்க, அந்த வசனம் என்ன செய்யுமா? மாமிசமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுக்கிற பிரகாரமாக அவன் பேச ஆரம்பித்தான். அந்த வார்த்தை மாமிசமானவனுக்கு ரட்சிப்பை உண்டாக்கினது. அப்போ குடும்பத்தில் கர்த்தர் செயல்பட வேண்டும் என்றால் அங்கே பேசப்பட வேண்டியது என்ன? பாரம்பரியம் அல்ல, பேசப்பட வேண்டியது குறையல்ல, அவன் இப்படி இவன் இப்படி என்பதல்ல. குடும்பத்தில் பேசப்பட வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் அதிகமாய் பேசிக்கொண்டே இருங்க. கர்த்தர் என்னை பசுமையாக்குவார் சொல்லுங்க, உங்கள் பாடி தானாக ஹீல் ஆகிடும். கர்த்தர் என்னை பசுமையாக்குவார் சொல்லுங்க, உங்கள் வறட்சி தானாக பசுமையாயிடும். கர்த்தர் இந்த ஆண்டு என்னை பசுமையாக்க போகிறார், பசுமையாக்க போகிறார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த ஆண்டு என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொல்லுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் என் குறைவை நிறைவாக்குவார் சொல்லுங்க. இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு இருக்கிற சூனியங்களை மாற்றுவார் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு கவர்ச்சி இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. பேசுகிற நீங்களும் கேட்கிறவர்களும் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை விட்டு மலை உச்சியின் அனுபவத்துக்கு வருவார்கள். காய்ந்து போன நிலையை விட்டு பசுமையான நிலைக்கு வருவார்கள். ஒன்றுமில்லாத நிலையை விட்டு உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். அவர்களை மாற்றி கொண்டு வருகிற பவர் இந்த வேத வசனத்துக்கு இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. மாமிசமானவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி இந்த கர்த்தருடைய வார்த்தை. பைபிள் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழியும், இந்த வசனமோ ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு நல்ல ஒரு பலமுள்ள குடும்பத்தை கட்டி கொண்டு வரணும்னா கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணி கர்த்தர் செயல்பட நம்ம அலோவ் பண்ண வேண்டும். ஆமென்னு சொல்லுங்களேன். கர்த்தர் செயல்பட அலோவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்ம மைண்டில் சாத்தான் காதல் அப்படிங்கிற ஒரு வலையை பின்னிடுவான், காதல்ங்கிற வலையை. அப்போ நம்ம போய் எங்கேயாச்சும் போய் யாரோட கனெக்ட் ஆகிடுவோம். கனெக்ட் ஆன உடனே நம்ம சிண்டு அவகிட்ட மாட்டிக்கும், அவ சிண்டு இங்கே மாட்டிக்கும். அப்போ சிண்டு இல்லை, சிந்த அங்கே மாட்டிக்கும், அந்த சிந்தை இங்கே மாட்டிக்கும். அப்போது அவன் புத்தி உனக்கு வரும், உன் புத்தி அவனுக்கு வரும். ஆனால் நம்ம சிந்தை கர்த்தரோடு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆண்டவர் புது அபிஷேகத்தால் நிரப்பி நம்ம புதுமை உள்ளவர்களாய் மாற்ற ஆரம்பிப்பார்கள். அதனால தான்ப்பா இதில் மாட்டிக்காதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? உன் சிந்தை லாக் ஆகிடும். கர்த்தருக்குள்ளே நீ உள்ளே வரும் பொழுது உன் சிந்தையை அவர் உருமாற்ற ஆரம்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போது போன இந்த 12ஆம் தேதி சென்னைக்கு நாங்கள் பர்த்டேக்கு போயிருந்தோம். நேற்று அந்த ஃபோட்டோ வச்சு நான் குரூப்பில் போட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இருக்கிறார பாஸ்டர் மொட்டையாக உட்காந்துருக்கிறாரு. நாளைக்கு இங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் அவர் தான் வரார். 200 பேருக்கு ஷூட்டு, சஃபாரி ஷர்ட்டு, பிரியாணி கொடுத்து நாளைக்கு மீட்டிங் நடத்த போகிறோம். அவருக்கு பிறந்தநாள் விழா. சென்னையில் பெரிய ஆள், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறார், சர்ச்சு நடத்துகிறாரு, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறார், நல்ல மனுஷன். அவருடைய பிறந்தநாள் காமராஜ் அரங்க ஏசி ஹாலில் பிரபலியமான அரசியல் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிற பெரிய 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 ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் நம்ம காரில் போகிறோம். அப்படி உள்ளே நுழைஞ்சு போகிறோம். ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து கையை இப்படி பாஸ்டர் இப்படி என் பக்கத்தே உட்காருங்கன்னு ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சுட்டார். எனக்கு பயம். ஏன்னா உட்காந்துருக்கலாம் பெரிய பெரிய தலைகளாக இருக்குது.
ஃப்ரெண்ட்லேயே உட்காருங்க பாஸ்டர், என்ன முன்னாடி உட்கார வச்சுட்டேன், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம். அவருக்கு பக்கத்தில் நான் உட்காந்துருப்பேன். நான் குரூப்பில் போட்டிருந்தேன், நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்குற ஆட்களுக்கு தெரியும். நான் உட்காந்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஸ்டீஃபன் கார்ஸ் உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் பெரிய விஐபிஎஸ் எல்லாம் உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டாங்க. 150 பேர் வாழ்த்துறாங்க. முதல்ல வாழ்த்துறவங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. அப்புறம் டைம் ஆக 3 நிமிஷம் தான் டைமுங்கிறாங்க. அப்புறம் டைம் ஆக 2 நிமிஷம் டைமுங்கிறாங்க. கடைசியாக நான் பேசுகிறேன். எனக்கு அப்புறம் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் கார்ஸ் பேசுகிறாரு. அதோட கூட்டம் முடியுது. என்ன விடுறாங்க. எல்லாரும் வசனத்தை பேசுகிறாங்க. நான் போய் உக்காந்துக்கிட்டு என்ன செஞ்சேன் தெரியுமா? உக்காந்துக்கிட்டு ஆண்டவருக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தேன். பைபிள் என்ன சொன்னது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஒரு குடும்பத்தில் கர்த்தர் செயல்படணும். மைண்டில் யார் வேலை செய்யணும்? ஆவியானவர் வேலை செய்யணும். மைண்டில் யார் உள்ளே உட்காரணும்? கர்த்தர் வேலை. ஆண்டவரே, பெரிய பெரிய மண்டைகள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் புரியலையே எனக்கு, இது எப்படி நான் பேச? நான் ஒரு 10 பேப்பர் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனால் 2 நிமிஷங்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்து என்னை பேசாமல் விடாம விட்டா கூட பரவாயில்ல. பைபிள் சொல்லுகிறது, பேசாமல் இருந்தால் மூடனோ ஞானி எடப்படுவான்னு சொல்லி. பேசி மாட்டிக்க கூடாது. அப்படியே உட்காந்துருந்தோம். கடைசியாக என் நேரம் வந்து வாசிக்க போனாங்க. 10 பக்கத்துலையும் 10 குறிப்பை மட்டும் எடுத்து 10 பாயிண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே மேடை ஏறி பக்குவமாக பேச ஆரம்பித்தோம். அவ்வளவுதான். என் கூட பாஸ்டருங்க வந்திருந்தாங்க. நான் சொல்கிற இந்த சாட்சி நாளைக்கு அவரே இங்கே வந்து சொல்லுவார். அவர் சொன்னார், எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, 10 பாயிண்ட் தான். அரங்கம் கைத்தட்ட, விசில் அடிக்க, ஒரே சிறுபாலை வர ஆரம்பிச்சது. நான் இது விளையாட்டுக்கு சொல்லலை, கடவுளுக்கு மகிமையாக பைபிள் சாட்சியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அரங்கம் அதிர ஆரம்பித்தது. 10 வார்த்தை. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கள் அப்பா அம்மா படிக்காதவங்க, நான் சும்மா ஒரு ஏமாளி பையனா, எனக்கு ஒரு அறிவுமே கிடையாது. எப்படி இந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா, உள்ளே ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா மைண்டை அவர் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். என்கிட்ட பெரிய குறிப்பு இருக்கு, நான் நல்லா பேசுவேன்னா உலகத்து போல தான் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுத்து, ஆண்டவரே வழியை கர்த்தருக்கு செவிப்படுத்துங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரே பெரிய பெரிய மண்டைகளாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே வந்து டக்குன்னு கர்த்தர் ஒரு பாயிண்டை கொடுத்தாரு பாருங்களேன். அது எழுதின பாயிண்ட் இல்லை, திடீர் என்று ஒரு காமெடியை பேசிக்கிட்டு கூட டக்குன்னு ஒரு மைண்டு வரும். உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் கர்த்தர் பக்கம் நெருங்கி பாருங்களேன். ஏன் பிள்ளைங்கிட்ட அந்த காதலுக்கு அதில் அப்படி மாட்டிக்காதீங்க பிள்ளைகளா. சிந்தை லாக் ஆகிடும். ஆவியானவர் சிந்தையில் தான் இடைப்படுவார், சிந்தையில் தான் பேசுவார். சிந்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, டக்குன்னு கர்த்தர் ஒரு பாயிண்டை கொடுத்தாரு பாருங்களேன். அப்படியே மொட்டை அடிச்சுட்டு மொட்டை மண்டியாக உட்காந்தார்ல, அப்படியே பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு உதாரணம் வந்துடுச்சு. சேவலுக்கு கொண்டை அழகு, மயிலுக்கு தோகை அழகு, குயிலுக்கு குரல் அழகு, மானுக்கு தந்தம் அழகு, மானுக்கு கொம்பு அழகு, யானைக்கு தந்தம் அழகு. தலைவரே, உனக்கு இந்த மொட்டை மண்டை தான் அழகு அப்படி சொன்னோம்ல, அப்படியே எல்லாரும் ஏஞ்சி கைத்தட்டி அலங்கத்தை ஒரே விசில் சத்தங்கள் கலகலகலக சிரிச்சிட்டாங்க. மீட்டிங் முடிச்சு வந்தவொன்னு எல்லாரும், இவர் இந்தியா முழுவதும் போகிறாரு, இவர் மொட்டை மண்டையை பற்றி யாரும் பேசுனதில்லை, நாங்கள் எல்லாரும் பல கருத்துக்களை பேசணும், பல டாப்பிக்கை பேசணும், நீங்கள் இந்த மொட்டை மண்டையை வச்சே ஒரு ஆர்டிக்கல் பேசிட்டீங்களேன்னா அதை நான் எழுதிக்கிட்டு போகலை, எனக்குள்ள ஒரு கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரும் பேசாத ஒரு தாட்டை நான் பேசணும் ஆண்டவரே அப்படிங்கிற டக்குன்னு மண்டையை பார்த்துல பல மின்னுச்சா. மண்டையை பார்த்தவரை டக்குன்னு ஆவியான ஒரு பிரசன்ஸை கொடுக்க ஆரம்பித்தார். கொடுத்த உடனே அவங்க சர்ச்சு விசுவாசம் முடிஞ்ச உடனே, எங்கள் ஐயா மொட்டையை நீங்கள் இந்த அளவுக்கு வர்ணிச்சிட்டீங்களே நீங்கள் அப்படி விசுவாசிங்க. அவரே சொன்னார், பாஸ்டர் நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பலனாக உற்சாகமாக இருந்தது பாஸ்டர் அப்படின்னாங்க. என்ன தெரியுமா, பிறந்தநாள் விழா அவருக்கு தான், அவரை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன டிக்ஷனரி தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியல. ஒன்று செஞ்சோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் உட்காந்த இடத்துல ஆவியானவரே என்ன செய்வேன்னு தெரியலையே சொல்லுங்களேன். அவர் உள்ளே இறங்கி வேலை செஞ்சு மைண்டை அவர் கையில் எடுக்க ஆரம்பிப்பார். நான் சொல்கிறேன், காதல் வலையில் மாட்டிடாதீங்க. அது ஒரு கந்தரகோலம், அது ஒரு சாக்கடை. உன் சிந்தையை அதை லாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம பாடியில் ஹோலி ஸ்பிரிட் இறங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா எலும்புகள் பலனடைய ஆரம்பிச்சிடும், நரம்புகள் பலனடைய ஆரம்பிச்சிடும், சிந்தை சூடாக ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள்
போய் பேச வேண்டிய இடத்துல இன்னது பேச வேண்டும் என்று உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே ஞாபகப்படுத்தி பேசுவார் அப்படி என்று சொல்லி. அதனால தான் நீங்கள் எதுக்கும் அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். உலகம் நம்ம சிந்தையை இழுக்க வரும், உலகம் நம்முடைய மைண்டை டேன் பண்ண வரும். நம்ம கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசனத்தை விட்டு ஒரு நாள் விலகிடக்கூடாது. அதுக்காக தான் வசனத்தை போதிக்கணும். வசனத்தை போதிக்க இயேசு குடும்பங்களுக்குள்ளே, மனுஷனுக்குள்ளே, சபைக்குள்ளே செயல்பட ஆரம்பிப்பார் என்று பைபிள் சொல்லுகிறது. கை அசைச்சு ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ வசனத்தை பேச 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 மாமிசமான யாவருக்குள்ளும் என்ன உண்டானதா? ரட்சிப்பு வர ஆரம்பித்தது. 6ஆம் வசனத்தை போடுங்க. 6ஆம் வசனத்தில் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவம் மன்னிப்பிற்கென்று எல்லாம் சொல்லுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அப்போ பிரசங்கம் கண்ணா புண்ணான்னு பண்ணானா, கரெக்டாக பாயிண்ட் போட்டு பண்ணானா, கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சா என்ன? எதை வச்சு பிரசங்கம் பண்ணா? ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். பிரசங்கம், அந்த பேச்சு எப்பொழுதுமே வளவளன்னு பேசக்கூடாது. அந்த கண்டென்ட்டை மையப்படுத்தி, கருத்தை மையப்படுத்தி கருப்பொருளை மையப்படுத்தி பேசினா நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ உலகத்து மக்களை போல தேவ பிள்ளைங்க எப்படி பேசக்கூடாது அப்படின்னா, வளவளன்னு பேசக்கூடாது. வளவளன்னு பேசுனா நம்ம பேச்சுக்கு மரியாதை இருக்காது. மனைவி கேட்க மாட்டான் நம்ம பேச்சை, புருஷன் கேட்க மாட்டான் நம்ம பேச்சை, பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க நம்ம பேச்சை. நம்ம பேச்சில் தலைப்பு இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ யோவான் சாணம் எப்படி பேசினாராம்? பாவம் மன்னிப்பிற்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான், பேசினான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பேச்சு எப்படி தான் பேசணுமா? கருத்தாய் எது பேச வேண்டுமோ அதை பேசினான். ஆமேன் என்று சொல்லுங்களேன். யோவான் சாணகன் எப்படி பிரசங்கித்தான், பேசினான், போதித்தான் என்றால் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பேசினான். அப்போ பேச்சு எந்த தலைப்பில் பேச வேண்டுமோ அதை தான் பேச வேண்டும். என்ன நோக்கமோ அதை தான் பேச வேண்டும். ஏன்னா நம்ம நாக்கில் என்ன இருக்குது? உங்கள் நாக்கில் அபிஷேகம் இருக்குது. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள் உலகத்தார் இல்லை, குடிகாரன் அல்ல, நாடோடி அல்ல. நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன். எனக்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. பேச வேண்டியதை தான் நான் பேசுவேன். தேவையானதை பேசுவேன். தேவையானவனுக்கு பேசுவேன். கருத்தாய் பேசுவேன். எது எங்கே தேவையோ அதை பேசுவேன். அப்படி பேசினார் யோவான் சாணகன். அந்த தலைப்போடு பேச ஆரம்பித்தார். ஆசிரியர்களே எல்லா ஆசிரியர்களுக்கும் மரியாதை இருக்காது. சில ஆசிரியர்கள் போதிச்சாங்கன்னா நறுக்குன்னு போதிப்பான், கரெக்டாக போதிப்பான். மாணவன் படிக்கிறானே இல்லையோ, ஆசிரியர் போதித்த வார்த்தையை கேட்டு கரெக்டாக பரீட்சை எழுதிடுவான். ஏன்னா போதனை அப்படி. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கரெக்டாக கண்டென்ட் பண்ணி பேச ஆரம்பித்தான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாடு ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக மாறி இருக்கணும். நம்ம இந்தியா, தமிழ்நாடு, இந்த நாட்டை காங்கிரஸ்காரங்க ஆண்டாங்க. நம்ம நாடு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் தமிழ்நாடு வந்தது. நம்ம எல்லாம் கம்யூனிஸ்ட்காரங்களை ரஷ்யா மாதிரி நம்மளாம் கம்யூனிஸ்டாக மாறி இருப்போம். இதை உடச்சி கொண்டு வந்து யார் தெரியுமா? அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா தான். அவருடைய உரை வீழ்ச்சியினால், அந்த கண்டென்ட்டினால் நாங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லி அவர் உரை வீழ்ச்சி எங்கே தெரியுமா ஆரம்பித்தார்? அவர் உரை வீழ்ச்சியை கல்லூரிகளில் ஆரம்பித்தார். காலேஜில் ஆரம்பித்து பேசி இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸை ஒதுக்கி ஓரங்கட்டி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உடைச்சி ஓரங்கட்டி திராவிட சித்தாந்தத்தை கொண்டு வந்ததற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் வார்த்தை, உரை வீழ்ச்சி. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் நம்ம திராவிடன்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஆள் இப்போ இந்த பிராமண கடப்பாறையை வச்சு உடைப்பாங்கிறான். அதெல்லாம் உடைக்க முடியாது. விதை ஸ்ட்ராங்காக போட்டிருக்குது, மரம் வளர்ந்துருச்சு, எல்லாம் வேறு ஸ்ட்ராங்காக பட்டுடுச்சு. எந்த பாறையும் வச்சு உடைக்கவே முடியாது. அப்போ அதுக்கு அண்ணாதுரை எடுத்துக்கொண்ட அந்த கண்டென்ட் என்ன தெரியுமா? கருத்து என்ன தெரியுமா? வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பித்தார். அந்த வார்த்தை தான் காங்கிரஸையும் ஓரங்கட்டியது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் உடைத்து திராவிடத்திற்குள்ளே நம்ம தமிழ்நாடு வர ஆரம்பித்தது. அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தை உங்கள் குடும்பத்தை மாற்றுமா மாற்றாதா?
உங்கள் வார்த்தை உங்கள் கிராமத்தை மாற்றுமா மாற்றாதா? நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்கள் வார்த்தை மாற்றுமா மாற்றாதா? உங்களுக்குள்ளே கர்த்தர் வார்த்தையை வச்சிருக்கிறாரா இல்லையா? நம்ம தமிழ்நாட்டை மாற்ற வேண்டாம், குறைஞ்சபட்சம் நம்ம குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் செயல்பட நம்ம வார்த்தையை அனுப்பணுமே. நம்ம சமுதாயம் ரட்சிக்கப்பட, நம்ம கிராமம் ரட்சிக்கப்பட, நம்ம கிராம மக்கள், ஊர் மக்கள், சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட, ஜீவக்குழு, சாவு, வாழ்வு, நல்லது கெட்டதில் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து 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 பேசி 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 நாம் பேச பேச இயேசு செயல்பட ஆரம்பிப்பார். அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அநேகர் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்க ஆரம்பிப்பார்கள். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை விட படித்தவர்கள், வேதம் அறிந்தவர்கள், இவ்வளவு பிரசங்கம் கேட்ட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் குடும்பத்தில் பேச வேண்டும். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளோ ஆண்டு சொல்கிறாரு, 6 நாள் வேலை செய்ய, 7வது நாள் அது பரிசுத்த நாள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த நாள், என்னை தொழுது கொள்ள வருவாயாகன்னு பைபிளில் போட்டிருக்கியா? நான் ஓடுறேன்னு வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஓடியாந்துடணும். ஆமீன்னு சொல்லுங்களேன். நம்ம வார்த்தை உள்ளே இல்லாதனால தான் போய் எவன்கிட்ட அடிமை வேலையில் மாட்டிக்கிறோம், பண்ண வேலையில் மாட்டிக்கிறோம், எங்கேயாச்சும் 100-200க்கு சிக்கிக்கிறோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமை துணிச்சலாக நம்ம கட் பண்ணுறோம் தெரியுமா? வார்த்தை உள்ள வேலை செய்யலை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தையை பார்த்து 7ஆம் வசனம் வேகமாக போடுங்க. அவன் தன்னிடத்தில் ஞானசாரம் பெறும்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டாங்களாம். அப்போ எல்லாரையும் வனாந்தரத்தில் இருக்கிற பக்கம் கொண்டு வந்து எது தெரியுமா? இந்த தேவனுடைய வார்த்தை. இவர் பேச 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 எல்லாரும் பக்கம் வந்துட்டாங்க. ஒன்று சொல்லட்டுமா? இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய கவர்ச்சி இருக்குங்க. உங்களுக்கு புரியுமா? நம்ம போடுற கண்மை இல்லை, நம்ம ஹேர் ஸ்டைல் இல்லை, நம்ம போடுற கோட்டு இல்லை, நம்ம போடுற ஆட்டம் இல்லை, நம்ம அழகு இல்லை, அதெல்லாம் டக்குன்னு மாறிடும். எல்லா கவர்ச்சியை விட பெரிய கவர்ச்சி இந்த தேவ வார்த்தைக்கு உண்டு. அப்போ யோவான் சானகன் பேச 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 பைபிள் சொல்லுது, அநேக ஜனங்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்களாம். அப்போ எல்லாரையும் புறப்பட்டு தன் பக்கம் இழுப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் எது தெரியுமா? இந்த வார்த்தை. இந்த அக்கா வீட்டில் ஜெபம் நடக்கும், வாங்க போகலாம், அந்த அக்கா கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பாங்கன்னு இந்த வார்த்தையை பற்றி உங்கள் ஊரில் பேசணும். இந்த அரசர் ஐயா வீட்டில் ஜெபம் உண்டு, வாங்க போகலாம், அந்த ஐயா ராஜாராம் ஐயா வசனத்தை அழகாக பேசுகிறாரு, வாங்க போகலாம் அப்படின்னு தான் பேசப்படணும். ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஒரு கவர்ச்சி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்டா சராசரி எழுத்து இல்லை, இது கடவுளுடைய எழுத்து. ஆமேன். இது கேட்கிறவனுக்கு புதுமையை உண்டாக்கும், இதை கேட்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாக்கும், இதை கேட்கிறவனுக்கு பசுமையை உண்டாக்கும், இதை கேட்கிறவனுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கும், இதை கேட்கிறவனுக்கு பரலோக நம்பிக்கையை உண்டாக்கும், இதை கேட்கிறவனுக்கு நான் நரகம் போகாதபடி மோட்சம் போய்விடுவேன் என்கின்ற விசுவாசத்தை உண்டாக்கும். இந்த வார்த்தையை பேசின உடனே திரளான ஜனங்கள் புறப்பட்டு யோவான் சானகன் பக்கம் வந்தார்கள். உன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய வேலை பாடி ஸ்ப்ரே போடணும், செண்டு போடணும், அழகு போடணும், அதெல்லாம் வேலை இல்லை. உன்னிடத்தில் வார்த்தை இருந்தால் உன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருப்பார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை எங்கே எல்லா இடங்களிலும் வைப்பார். அப்போது ஒரு பிரசங்கர் ஒரு உதாரணம் சொன்னார். நம்ம ஆட்கள்லாம் கேரளா வேலைக்கு போவாங்க. அப்போ தான் பஞ்சம், இப்போல்லாம் பஞ்சம் கிடையாது. இப்போ பஞ்சம் முறைக்கு வெளியூர் போகணுங்கிற அவசியமே கிடையாது. உள்ளூர்லேயும் எல்லா வாய்ப்பையும் கடவுளை உண்டாக்கிட்டார். அப்போ போய் கிணறு தோண்டினாங்களாம். கிணறு தோண்டினாங்களாம். கிணறு தோண்டாங்க. நம்ம ஆள்லாம் போயிட்டு கிணறு தோண்ட போகிறோம். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போவாங்க. எப்படி கொண்டு போகிறோம்? வாளி, கஞ்சி, அதில் மேலே அந்த கைப்பிடிக்குள்ளே ஒரு ஊறுகாவும் ஒரு நார்த்தம் ஊறுகாவும் ஒரு உப்பையும் ஒன்றா போட்டு மடித்து அந்த வாளி மூடியை சொருவி இப்படி கொண்டுட்டு போவாங்க. எல்லோரும் சோத்து மூட்டையை வச்சுட்டு கிணறு வெட்டுறாங்க. ஒருத்தர் மட்டும் ஆண்டோடைய பிள்ளை, டே அல்லேலூயா ஒரு பாட்டு ஒன்று பாடுறா அப்படிமாங்களாம். இவர் பாடுவார். அவர் நினச்சிப்பார் பைத்தியக்காரன் பாடல, இந்த பாட்டு அவனுக்கு ஆறுதலை உண்டாக்கட்டுமே அப்படின்னு. அல்லேலூயா ஏதாவது 2 வார்த்தை பேசண்டா. அவர் சொல்லுவாராம், பரலோகம் இப்படி இருக்கும்னு பேசுவாராம். டே அல்லேலூயா இந்த வாரம் கோயிலுக்கு போனியடா, என்னடா சொன்னாங்க பைபிளில்? தாழ்மையாக இருங்க அப்படின்னு போதிச்சார். அப்போயே அல்லேலூயா சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும். ஆனால் தன்னை பரியாசம் பண்ணுறாங்கிற கோபம் அவருக்கு வரல. எப்படியோ அவர் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாய் வந்து அந்த சோத்து வாளியை தூக்கிட்டு, சோத்து மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான்.
மேலே யார்தே வாளி தூக்கிட்டு போகுதுடா நாயின்னு ஒருத்தர் சொல்கிறான். கிடே அழுலியா உன் வாளியை தானே நாய் தூக்கிட்டு ஓடுது அப்படின்னே அழுலியா ஓடுறான்னொடனே இவர் கிணத்தை விட்டு ஏதிச்சு இந்த நாயை விரட்டிக்கிட்டே தன்னு ஓடுறாரு. எல்லாரும் சிரிக்கிறான், எல்லாரும் பக்கம் சிரிக்கிறான், மேலே நின்று சிரிக்கிறான், கீழே நிற்கிறான் சிரிக்கிறான், மக்கள் நின்று சிரிக்கிறான். இந்த அழுலியா வாளியை பார்த்துட்டு போகுதே இந்த நாய் பாவன்னு ரொம்ப தூரம் ஓடி இந்த நாயை வாளியை போட்டுட்டு ஓடிடுச்சு. தூக்கிட்டு ஐயோ கஞ்சி ஊற்றிடுச்சே, ஊருக்கு அப்படி போயிடுச்சே, ஏசப்பா சோத்திரனை வந்தால் திடீர்னு கிணறு வெட்டின கிணறுக்குள்ளே பார் இடிஞ்சு திடீர்னு உள்ளே உழுந்து உள்ளே இருந்த அத்தனை பேரும் மறிச்சிட்டான். அப்போ தான் அவருக்கு விஷயம் புரியுது, ஒருவனை காப்பாற்ற கர்த்தர் ஒரு நாயை அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளுக்குடைய பவரே வித்தியாசமானது. உங்களை ஒருத்தரை காப்பாற்ற கர்த்தர் யார் அனுப்புகிறாரு? ஒரு நாயை அனுப்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, தேவ பிள்ளைகள் நாவல எப்பொழுதும் வார்த்தை இருக்க வேண்டும். நான் நேற்று கனிவன் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். கர்த்தர் நீதிமானின் கூடாரத்தில் இருப்பார், நீதிமானோடு இருப்பார், பாவிகளுடைய வாசஸ்தலத்தையோ அவர் நாடவே மாட்டார், தூரமாக இருப்பார்னு பைபிளில் சொல்லுது. நீங்கள் பைபிளை படிங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க, உங்கள் குடும்பத்தில் கடவுள் எப்பொழுதும் இருப்பார்னு சொல்லி அது அப்படியே கேட்குறாங்க. நினச்சி பார்ப்பேன், அவருக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த வார்த்தை இல்லை, ரட்சிப்பு இல்லை. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்க ரட்சிப்பு விலையேற பெற்றது. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அப்போ அவங்ககிட்ட வந்து திரளான ஜனங்கள் அவன் பக்கம் வரணும் அப்படின்னா ஒரே வழி, உன்னிடத்தில் வசனம் இருக்க வேண்டும், உன்னிடத்தில் தெய்வீகம் இருக்க வேண்டும், உன்னிடத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்க வேண்டும், உன்னிடத்தில் கடவுளுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். அடுத்த வார்த்தையை போடுங்க, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ தேவ பிள்ளை என்ன செய்யணும் தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ஏன் தெரியுமா? மக்கள் ரட்சிக்கப்படுறதில்ல. ஊரில் நம்ம ரட்சிக்கப்பட்டால் நமக்குள்ளே ஒரு கனி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கனி, இந்த கனி ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் வீட்டில் பொங்கல் வச்சாங்கன்னு தெரியல. இப்போல்லாம் பொங்கல்லாம் கிடையாது. அப்போல்லாம் அடுப்பை வெட்டி வாசலில் பொங்கல் வச்சா பொங்குறதுக்குள்ளே பொங்கலே பொங்கன்னு வீட்டில் 10 பேர் 5 பேர் எல்லாம் கற்றுவாங்க. இங்கே பொங்குறதுக்குள்ளே எல்லாம் இந்த டைம் பார்த்து தான் பொங்குவானு. இத்தனை மணி நல்ல நேரம்ன்றோம்ல. இங்கே பொங்கலே 2 நிமிஷம் அடுத்த வீட்டில் கற்றுவோம், ஊரே கத்தும் பொங்கலே பொங்கன்னு. அந்த பொங்கல் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த சோறு பொங்குறதுக்குள்ளே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், பொங்கன்னு சொல்கிறதுக்கு. அப்படியே அது பொங்குற நேரம் பார்த்து பொங்கலே பொங்கம்போம். அது அப்போது வாசலில் தட்டி கட்டி தான் பொங்கல் போடுவாங்க. அந்த வீட்டு சின்ன பிள்ளைலாம் இந்த வீட்டு தட்டிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஏழையாக சோறு கொடுப்பாங்க. அப்புறமே அடுத்த வீட்டில் உட்காந்து லைனாக சாப்பிட்றது, அடுத்த வீட்டில் சாப்பிட்றது. இதுதான் பொங்கல் ஃபெஸ்டிவல், மகிழ்ச்சி. இப்போ கேஸ் அடுப்புலேயே பொங்குறதுன்னு தெரியல, வழியுதுன்னு தெரியல, சாப்பிட்றதுன்னு தெரியல, தூங்குறதுன்னு தெரியல. இதுதான் இப்போ நடக்கிற பொங்கல்லாம். இப்போ பொங்கல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் பொங்கல் முடிஞ்சிடும். கருநாள் நேற்று முடிஞ்சிச்சு. கருநாள் முடிச்சு இன்றைக்கி அடுத்த நாளா எல்லாம் அறுவல் எடுத்து அரப்பார்க்க போயிடுவாங்க. அந்த நாள் கரெக்டாக கருநாள் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வேலை மாளுகளுக்கு ஆர்ப்பார்க்க போடுவாங்க. ஆனால் இந்த நண்டை சோறு அப்படியே இருக்கும். ஒரு வாரத்துக்கு நண்டை சோறு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். எனக்கு இப்பயும் நினச்சி பார்ப்பேன் அந்த நண்டை சோத்தை. அந்த நண்டை சோறு அடியில் கிடக்கும். தண்ணி ஊற்றினா தண்ணியோடு அது மேட்ச் ஆகாது. சோத்துக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இருக்காது. அன்னைக்காச்சும் உப்பு போடாத பரங்காயை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நண்டை சோறை எங்கள் அம்மா ஒரு வாரம் கொடுக்கும். எங்களுக்கு ஏன்டா அந்த பொங்கல் வந்ததுங்கிற மாதிரி இருக்கும். அது ஆகவே ஆகாது. அந்த மஞ்சள் கயிறும் அதிலே கட்டியிருக்கும், அந்த வழிஞ்சது அப்படியே இருக்கும், பட்டை அப்படியே இருக்கும். நண்டை சோத்தை எடுத்து போடுவாங்க எங்களுக்கா. இப்போல்லாம் ஓடனா 10 ரூபாய்க்கு ஒரு பால் பாக்கெட் தயிர் வாங்கிக்கலாம். அப்போல்லாம் ஏது கடையில் தயிர் பாக்கெட்லாம் யாராவது மோர் விற்கிற வந்தால் தான் அடுத்த ஊர்லேருந்து. அந்த மாதிரி காலங்களில் இந்த நண்டை சோறு படாத பாடுபடும் அந்த பொங்கல் முடிஞ்ச உடனே. இதெல்லாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த பொங்கலுடைய அந்த சாரல் இருக்கும். கபடி விளையாண்டு சுளுக்கு எடுத்துக்குவான், கையில் முட்டையை உடச்சிக்குவான், மாட்டை மிரட்டுவான். அந்த மாடு இதெல்லாம் பொங்கல் விழாவாக இருக்கும். இன்றைக்கி பொங்கல்லாம் கிடையாது. சரக்கு அடித்து சண்டையை போட்டுக்கிட்டு சேஷனில் பிடிக்கிறான். இப்போது இன்றைக்கி நடக்கிற ட்ரெண்டெல்லாம் சுத்தமாக மாறிடுச்சு. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நம்மில் அநேக குடும்பங்கள் கர்த்தருக்கேற்ற கனியை கொடுத்துருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பைபிளில் பேசுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடு. கனி முக்கியம். நம்ம ஊர் விக்கிரகத்தில் கிடக்கு, கர்த்தர் நம்மளை நம்பி தான் இருக்கிறாரு. கவனிங்க, நம்ம குடும்பம் கிராமம் உபச்சாரத்தில் கிடக்கு,
கர்த்தர் நம்மளை நம்பி தான் இருக்கிறாரு. தேசம் ரட்சிக்கப்படணும். உங்களும் எண்ணெய் வச்சு தான் கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிறாரு. உங்களையும் எண்ணெய் வச்சு தான் கர்த்தர் வழியை செவைப்படுத்துகிறாரு. நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கும் பொழுது தான் நம்மை கொண்டு நம்ம கிராமத்தில் இயேசு நுழைந்து கிராமத்தை மாற்றுவார். நம்ம ஊரோடு சேர்ந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் யாரை கொண்டு மனம் திரும்புதல் வரும்? அதான் யோவான் ஸ்நானகன் பேசுகிறார். சேர்ந்து படிங்க வசனத்தை. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆனால் அதை கொடுக்காம ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே, ஆபிரகாமை எனக்கு தெரியும், ஈசாக்கை எனக்கு தெரியும், எங்கள் பாஸ்டர் எனக்கு தெரியும், எங்கள் சபை தான் பெரிய சபை, எங்கள் இவர் இப்படி, நான் 25 வருஷமும் ரட்சிக்கப்பட்டேன், என் இந்த பேச்செல்லாம் பேசாதங்கிறார் யோவான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடு. தாமரை இலையில் தண்ணி எவ்வளோ ஒட்டினாலும் அது ஒட்டாது. ஏன் நம்ம பாண்டியில் சொன்னால் சேம இலையை வச்சு விளையாடும் சின்ன பிள்ளையில, அதில் தண்ணியை போட்டால் தண்ணி இந்த இலையில ஒட்டாது. நம்ம உலகத்தோடு தான் வாழுகிறோம், ஆனால் உலகத்தான வாழக்கூடாது. பாவப்பட்ட மக்கள் மத்தியில் தான் வாழுகிறோம், நம்ம பாவத்தோடு வாழக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்பி விட்டால் அதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீயும் உலகத்தோட சீட்டி அடிக்கவும், சாவடால் பண்ணவும், விளையாடவும், பாவம் செய்யவும், பரியாசம் பண்ணவும், கிண்டல் பண்ணவும், கேலி பண்ணவும், கூத்தடிக்கவும் உலகத்து மக்கள் பண்ணுறாமல் நம்மளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்காது. அப்புறம் கர்த்தர் செயல்பட வழி இல்லையே. கர்த்தர் யாரை வைத்து பண்ணுவார்? ஒரு குடும்பத்துக்கு தாய் இருக்கிறாள். அந்த தாய் தான் அந்த குடும்பத்தில் அவள் பெற்றெடுத்த 4-5 பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் ஊடுருவதற்கு அவள் தான் வழியை உண்டாக்க வேண்டும். ஆண்டவரே என்னை பாரும், என் நிமித்தம் என் பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. ஒரு தகப்பன், ஆண்டவரே என்னை பாரும், என் நிமித்தம் என் குடும்பத்திற்குள்ளே ஒரு ரட்சிப்பை தாரும் ஆண்டவரே. நான் சபை போதகர், ஆண்டவரே என்னை பாரு, சபையினுடைய மக்களுடைய பாவங்களை மன்னியும் அப்படின்னு சபைக்காக திறப்பில் நிற்க வேண்டும். நிற்க வேண்டிய நம்மளே கிழக்கும் மேற்கும் போயிட்டோம் அப்படின்னா ரட்சிப்பு எப்படி வரும்? மைண்டை சாத்தான் பிடிச்சிருவோம் பிள்ளைகளை. அதான் ஆரம்பத்திலேயே யோவான் ஸ்நானகன் எப்படி பிரசங்கித்தார் தெரியுமா? எப்படி பிரசங்கித்தார்? வசனம் புறப்பட்டது, வசனம் புறப்பட்டது, கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துங்கள். அப்போ கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துகிற மிகப்பெரிய வேலை நம்முடைய கரத்தில் இருக்கு. தாயே, நம்ம குடும்பத்திற்குள்ள தேவன் உலாவ வேண்டும், தேவன் செயல்பட வேண்டும். நம்ம பிள்ளைகளுடைய நம்ம பாடியில் ஃபுல்லாக அந்த அபிஷேகம் இறங்க வேண்டும். வீடில் ஆவியானவர் விளையாட வேண்டும், ஆவியானவர் அப்படியே ஒரு பிரசனம் இறங்கி வர வேண்டும். முட்டாள் பிள்ளை அறிவாளியாக மாறுவான், சாதாரண ஆட்கள் பலசாலியாக மாறுவான், படிக்காதவன் கரடு முரடான ஆள்லாம் மாறுவான். நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் எரிக்க தீ அடுத்த விட்ட தீ பற்றி எரியும், அடுத்த விட்ட பற்றி எரியும். எனக்கு மணத்தள தெரு இருக்கு பார்த்தியா, அந்த தெருவில் உள்ள அந்த ஜனங்களை குறித்து நாங்கள் பெருமையாக பேசிக்குவோம். இந்த எலிசபெத் அம்மா அந்த சர்ச்சுக்கு வரும்பொழுது வடை வாங்கிட்டு வருவாங்க முதல் சர்வீஸுக்கு. நான் முதல் சர்வீஸை இறங்கினோடனே பசிக்க ஆரம்பிக்கும். எனக்கு ராத்திரி கண் முழிக்கிறோமா, ஒரு டீயை குடிச்சு வரமா, கரெக்டாக அந்த வடையை வாங்கிட்டு வருவாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பார்த்துட்டு இன்னொரு கிருஷ்ணவணி வாங்குறாங்க, அவங்க வாங்கினதை பார்த்து இன்னொரு தாய் வாங்குறாங்க. அப்போ அந்த திருவள்ளுவர் ஜனங்களாம் பாருங்கள், ஒருத்த மேலே இந்த ரட்சிப்பு இன்னொருத்தருக்கு பாயுது. எலிசபெத் மேலே இருந்தது, ராதாமா மேலே இருந்தது. அவங்க அங்கங்கே சாட்சியாக வாடுறதுனால அந்த ரட்சிப்பு அப்படியே ஒருத்தி மாற்றி அந்த திருவே ரட்சிக்கப்படுது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். காலம் பூரா நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்மளை பார்த்து ஏன் ரட்சிக்கப்படுது தெரியுமா? நம்ம நட மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, நம்ம கேரக்டர் மாறிடுச்சு. எப்படி? ஒன்றும் இல்லாதப்போ கண்ணாபுரான்னு கடந்தோம். ரட்சிப்பு வந்து வெளிச்சம் வந்தோடனே நம்ம கேரக்டர் ஒரு வேசியின் கேரக்டராக, ஒரு திருடனுடைய கேரக்டராக, ஒரு உலகத்தானுடைய கேரக்டராக, ஒரு சினிமாக்காரன் கேரக்டராக, ஒரு நாடோடி கேரக்டராக நம்ம காட்ட எவனும் ரட்சிக்கப்படலை. அதான் பைபிள் சொல்லுத பாருங்க. யோவான் சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அதற்காக தான் போதகர் கண்டித்து பேசுகிறார். நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கலன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் வேசின் பிள்ளைகளாக போயிடுவாங்க. பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்பா பாரு, அப்பா என்ன பாரு, நீ என்ன பாருன்னு அப்பா நீ சொல்ல வேண்டாம். உன்னை பார்த்து உன் பிள்ளைகள் பரிசுத்தம் அடைவார்கள். தாயை பார்த்து பிள்ளைகள் பரிசுத்தம் அடைவார்கள். உன்னை பார்த்தம்மா நீ போகிற சர்ச்சுக்கு நானும் வரட்டுமா அப்படிம்பாங்க. ஏன்? உன்னை அவங்க பார்க்குறாங்க, உனக்குள்ளே மாற்றம் வந்திருக்கிறத அவங்க பார்க்குறாங்க, உன் பேச்சிலே மாற்றத்தை பார்க்குறாங்க, உன் குடும்பத்திற்குள்ளே தேவன் செயல்படுவதை அவங்க பார்க்குறாங்க. அதுக்காக தான் செய்தியை ஆரம்பிக்கும் பொழுதே யோவான் ஸ்நானகன் சொன்னார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். எத்தனை பேர் வழி ஆயத்தப்படுத்தலான்னு சொல்கிறீங்க?
கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படு. காலம் கடைசி காலம். இந்த உலகத்திற்கு இந்த வசனம் மிகப்பெரிய பஞ்சம், வசன பஞ்சம் இருக்கிறது. வசனத்தை பேசுங்கள், வார்த்தையை பேசுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஆரம்பியுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். வார்த்தையை பேச, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். வேலைக்கு போனாலும், வீட்டில் இருந்தாலும், ஊருக்கு போனாலும், உறவு வீடுகளுக்கு போனாலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை அங்காங்கே நாம் கொடுத்தால் இயேசு சீக்கிரம் கிராமத்துக்குள்ளே போயிடுவார். சீக்கிரம் சமுதாயத்துக்குள்ளே இயேசு செயல்பட ஆரம்பித்து விடுவார். நம்ம குடும்பத்திலும் மாற்றம் வரும், சமூகத்திலும் மாற்றம் வர ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். ஆபிரகாம் வரலாறுலாம் பேசிட்டு கிடக்காது, ஒன்றும் ரீச் ஆகாது. அந்த காலத்தில் கம்யூனிஸ்டுக்கார, இப்போ கூட கம்யூனிஸ்டுக்காரன் கூட்டம் ஓட்டான் பாருங்களேன். சீர்காழி ஸ்டேட் பேங்க் வாசலில் ஒரு 4 பேர் சிவப்பு கொடி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அதில் 2 பொம்பளைங்க இருப்பாங்க. 2 ஆரணை கட்டு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஊரை பற்றிலாம் பேச மாட்டாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. நம்ம நாட்டை பற்றிலாம் பேச மாட்டான். அமெரிக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான், ஏகாதிபத்தியத்தை பேசிக்கிட்டு இருப்பான், உலக நாடுகளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே நிற்கிறவனுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த கொடி பிடிச்சி நிற்கிறாங்களா பொம்பளைங்க, அவங்களுக்கும் புரியாது. அப்போ புரியாத ஒரு விஷயத்த ஸ்டேட் பேங்கில் தைரியமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாருக்கு பேசுகிறாங்க தெரியுமா? இங்கே இருக்கிற மக்களுக்கு பேசலை, இந்த செய்தியை அரசாங்கத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்க நோக்கம் அதுதான். அப்போ அவங்கள்ட்ட அவங்கள பார்த்து ஒருத்தர் என்ன செய்ய போகிறதில்ல, மாற போகிறதில்ல. ஆனால் புரியும்படி கர்த்தர் தெளிவாய் நமக்கு வார்த்தையை பேசுகிறார். நான் உன் குடும்பத்திற்குள்ளே ஊடுருவி வருவேன், ஆனால் நீ மனம் திரும்பி விட்டாய் என்பதற்கான கனியை கொடு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உலகத்தை போல நீயும் கோட்டரை வாங்கி அடிக்கிற, நீயும் உலகத்தை போல பண்ணுற அப்படின்னா கனி இல்லை. கட்டாயம் குடும்பத்திற்குள்ளே ஆவியானவர் செயல்பட வாய்ப்பில்லை. உலகம் செயல்படும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் குடும்பம் சுருண்டு கீழே விழுந்துடும். அதுக்காக தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 9ஆம் வசனம் சொல்கிறாரு, கொடுக்க முடியாது அப்படின்னா பைபிள் அர்த்த வசனத்தை படித்து பாருங்கள். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்து, கோடாலி இருக்கு கர்த்தருடைய கையில், மரத்துக்கு வேருக்கு கீழே வச்சிருக்கிறார். ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். எல்லாரும் கனி கொடுக்குறாங்க. சிலர் கெட்ட கனியை கொடுக்குறாங்க, சிலர் நல்ல கனி கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் எதை வெட்டுவாராம்? நல்ல கனி கொடுக்காத மரங்களை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். வெட்டப்படும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த தோட்டத்திலிருந்து கர்த்தர் வெட்டி எடுத்து அக்னியிலே போட ஆரம்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் சிலரை வெட்ட ஆரம்பிக்கிறார். சபையிலேருந்து வெட்டி எடுத்துறாரு, வெளியில் ஊரில் வெட்டி எடுத்துறார். சிலரை கிள்ளிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? இது கெட்ட கனி, இந்த கனி இருக்கக்கூடாது, இது தோட்டத்தை கெடுக்கும் என்று சொல்லி. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்ல கனி கொடுக்குற மரங்கள். நீங்கள் யாரும் கெட்ட கனி இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் யாரும் கெட்ட கனியை கொடுத்துடக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். யாரும் கெட்ட கனியை கொடுத்துடக்கூடாது. நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க ஆரம்பியுங்கள். அப்போ தான் கர்த்தரும் சந்தோஷப்படுவார், உங்களுக்கும் மதிப்பு உண்டாகும், உங்களையும் கர்த்தருக்கு, உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ரட்சித்து நம்முடைய சந்ததியை உயர்த்த ஆரம்பிப்பார். ஆகவே கோடாரியானது மரங்களின் வேருக்கும் கீழே இருக்கிறது. நல்ல கனி கொடுக்காத மரங்களை கர்த்தர் வெட்டுவார். நீங்களும் நானும் வெட்டப்பட்டு விட்டுறக்கூடாது, மாறாக நல்ல கனிகளை கொடுக்கணும். இதை கேட்டவுடனே ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க. 10ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போது ஜனங்கள் எல்லாரும் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சரியா, கர்த்தர் வெட்டிடுவாரா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? அவன் பேசுகிற செய்தி அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடுச்சின்னு பொருள், புரிஞ்சிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். பேசுவது புரிஞ்சிட்டாலே, இப்போ நானும் கமலக்கண்ணன் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுங்க நண்பர்களா, நான் பேசுறது அவருக்கு புரியணும், அவர் பேசுறது எனக்கு புரியணும். புரிஞ்சாதான் நாங்கள் 2 பேரும் என்ன செய்ய முடியும், ரொம்ப நாளைக்கு எங்களுடைய பயணம் போகும். நான் சொல்கிறது அவருக்கு புரியல, அவர் சொல்கிறது எனக்கு புரியலன்னா என்னமோ சொல்கிறாரு போ அப்படின்னு போயிடுவாங்க. தானாக உறவு உடைச்சிக்கும். ஆனால் யோவான் சானகன் பிரசங்கம் பண்ணுறாரு, கரெக்டாக ஜனங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்ச உடனே இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அதை சொன்னால் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகிடும். அதை அப்படியே அடுத்த வாரம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பேசினால்
அந்த வார்த்தை புரிய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசுவை பற்றி பேசினாலும், பரிசுத்தத்தை பற்றி பேசினாலும், சத்தியத்தை பற்றி பேசினாலும், ஞானஸ்நானத்தை பற்றி பேசினாலும், பரலோகத்தை பற்றி பேசினாலும், பாவம் செய்யாதே என்று பேசினால் கேட்கிறவனுக்கு புரிய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். 4 வார்த்தை பேசினாலும், 1 வார்த்தை பேசினாலும் புரியும்படி பேசுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், நீ நியாயம் பேசுகிற, இதாவது புரியுதா நீ பேசுறதும்பாங்க. ஏன் சொல்லு, வளவளன்னு கர்த்தருடைய பிள்ளைங்க பேசக்கூடாது, புரியும்படி பேச வேண்டும். மகன் தாய்க்கு புத்தி சொல்ல வேண்டும். அம்மா, நீ போகிற பாதை சரியல்ல, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போக வேண்டும், நீ தான் தாய், நீ ஜெபித்தால் குடும்பம் மனம் திரும்பும், ஜெபிக்க வேண்டிய நீயே இப்படி இருக்கிறாயே அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை தாய்க்கு புரியும். தகப்பனே, நீ தான் எங்களுக்கெல்லாம் தகப்பன், நீயே ஆலயத்துக்கு வராமல் மாடி மேய்க்க ஆடு மேய்க்க வாய்க்காலுக்கு வரப்புங்க ஓடினா எங்கள் நிலை என்ன ஆகும்? நீ ஆலயத்துக்கு வா, எங்களுக்கா ஜெபி, கடவுள் குடும்பத்தை மாற்றுவார் என்று பிள்ளைகள் தகப்பனுக்கு பேச வேண்டும். மனைவி கணவனை பார்த்து, கணவனே, நீ தான் குடும்பத்துக்கு தலை, நான் 2வது தான், நீ பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் நின்றால் உன்னை கொண்டு குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று புரியும்படி கணவனுக்கு பேச வேண்டும். மனைவி கணவனுக்கு பேச வேண்டும், கணவன் மனைவிக்கு பேச வேண்டும். மனைவி, நீ முக்கியமானவள், நீ தெளிவாக இருந்தால் மட்டுமே உன்னையும் என்னையும் வைத்து நம்ம குடும்பத்திற்கு கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருவார். நீயே இப்படி போனால் எப்படி என்று புரியும்படி பேச வேண்டும். சண்டை போட்டு பேசக்கூடாது, புரியும்படி பேச வேண்டும். அப்போ யோவான் சானகன் புரியும்படி பேசினார். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ பிரசங்கம் என்பது என்ன, வசனம் என்பது என்ன, வார்த்தை என்பது என்ன? எங்கே பேசினாலும் புரியும்படி பேசுங்கள். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அதிகாரிகிட்ட பேசுங்க, ஒரு வேலைக்காரங்கிட்ட பேசுங்க, சொந்த பந்தத்துக்கிட்ட பேசுங்க, யாருக்கிட்ட வேணாலும் பேசுங்க, எங்கே வேணாலும் பேசுங்க. நீங்கள் பேசுவது புரியும்படி பேசுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் விக்கிரக கோயிலுக்கு நீங்கள் வரமாட்டீங்களா, எங்கள் சாமியெல்லாம் கும்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டு சொல்லியிருக்கிறார், என்னை என்று வேறு தெய்வத்தை நீ கையெடுக்கக்கூடாது என்று என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அதை செய்வதில்லை. அப்போ நாங்கள்லாம் படைச்சிட்டு கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்லாம், தப்பு இல்லை, அதை நாங்கள் விரும்பலை, எனக்கு அது பிடிக்கல அப்படி சொல்லிவிடுங்கள். ஏன் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமா? ஆமாம், ஆண்டவர் 6 நாளை உனக்கு நான் தந்திருக்கிறேன், 7வது நாளை எனக்காக நீ கொடுத்து விடு, அது ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கட்டாயம் நீங்கள் கொண்ட தசமபாகத்தை கொடுத்து தான் ஆகணுமா? காணிக்கை கொடுத்து தான் ஆகணுமா? ஆமாம், இது என்னுடைய பலத்தினால் சம்பாதித்தது நீ சொல்லாதே, உனக்கு சம்பாதிக்க பலத்தை நான் கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே என்னுடைய சபையில் ஆகார திரட்சி உண்டாக 10ல் 1 பங்கு எனக்கு பலியாக செலுத்து என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தை நீ தெளிவாய் பேச ஆரம்பித்து விட்டாலே ஈஸியாக நம்ம குடும்பத்திற்கு கர்த்தர் ஊடுருவ ஆரம்பிப்பார், கர்த்தர் கடந்து வர ஆரம்பிப்பார். பலவீனமாக இருந்தால் நீங்கள் பேசும் தெளிவாக, உன் சரீரத்தை பார்த்து, என் சரீரமே இயேசுவின் வல்லமையை பெற்றுக்கொள் அப்படி என்று சொல்லி ஒரு சரீரத்துக்கு நீ பேசு. கணவனுக்கு பேசு, மனைவிக்கு பேசு, பாவம் பண்ணுறவனுக்கு பேசு. குடும்பத்தில் இன்றைக்கெல்லாம் தவறு பண்ணுற ஆட்கள்லாம் இளைஞர்கள் கிடையாது, மூத்தவங்க தான். 2 பிள்ளை பெற்றவங்க 4 பிள்ளை பெற்றவங்க தான் இன்றைக்கி நல்ல துணிகரமாக பாவம் செய்கிறாங்க, ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, நமக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வேலை இருக்குன்னு தெரியல. அப்போ விவரமானவங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட பேசுங்க. நீ இடரும்பொழுது தடம் புரளும் பொழுது உன் குடும்பம் பாதிக்கப்படும், பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் அவர்களுக்கு பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அப்போ தான் இதுக்கு பேர் தான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது. கர்த்தர் ஊடுருவி ஒரு பலமுள்ள குடும்பத்தை கட்ட நமக்கு கிருபை கொடுப்பார். ஒரு பலமுள்ள குடும்பமாய், பலமுள்ள சபையாய் கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றுவார். எல்லாரும் எழுச்சி நின்று கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த செய்தியின் தொடர்ச்சி அடுத்த வாரம் உங்களோடு நான் பேசுகிறேன். வழியை நான் ஆயத்தப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லலாமா? வாய்களை திறந்து அல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். உங்கள் குடும்பம் ஆவியின் கனி உள்ள குடும்பமாய் மாறி இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் தேவனோடு நிற்கிறார்களா?
நீ முந்தி ரட்சிக்கப்பட்ட தாய் தானே, தகப்பன் தானே, நீ முந்தி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தானே நீங்கள். உங்கள் மூலமாக நம்ம குடும்பத்திற்கு இயேசு ஊடுருவ வேண்டும். கண்களை மூடி, ஆண்டவரே நான் உனக்கு வழியை செம்மைப்படுத்துவேன் ஐயா, நான் உனக்கு வழியை செம்மைப்படுத்துவேன் ஐயா, நான் உனக்கு வழியை செம்மைப்படுத்துவேன் ஐயா. என்னால் இனி வழி தடைபடாது, என்னால் வழி தடைபடாது. நீ செயல்படுவதற்கு நான் ஒரு நாளும் தடையாய் இருக்க மாட்டேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு வழியை நீங்கள் ஆயத்தம் பண்ண ஆரம்பியுங்கள். வாய்களை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் பெரிய பஞ்சம் இருக்கு, வசனம் இல்லாத பஞ்சம். எல்லாத்தையும் நம்ம கொடுக்கலாம், ஆனால் வார்த்தையை யார் கொடுப்பா நமக்காக? வார்த்தை உங்ககிட்ட தானே இருக்கு. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வார்த்தை இருக்கா? இல்லையே. உனக்கு கர்த்தர் எவ்வளோ வார்த்தையை கொடுத்துருக்கிறா. உங்களோட படித்தவங்களுக்கு இந்த வார்த்தை இருக்கா? இல்லையே. உங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. தாயே, தகப்பனே, நம்மோடு கர்த்தர் பேசியிருக்கிறாரா? இப்போ நம்மோடு கர்த்தர் பேசியிருக்கிறாரா? நாம் முந்தி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமே, கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ண வேண்டுமே. நம்ம குடும்பத்தின் தலை இயேசுதானே. அவர் நம்ம குடும்பத்தின் வாசற்படியை நிற்கிறாரா? குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறாரா? அவர் உள்ளே செயல்படும் பொழுது மாற்றங்கள் வரும். நான் உங்களுக்கு என் சாட்சி அடிக்கடி சொல்றேனே, ஆனா தெரியாத அப்பா அம்மாவுக்கு பிறந்த முட்டாள்னா, ஆனா தெரியாத அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒன்றும் தெரியாத மடையனா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஊடுருவ ஆரம்பித்தார். என்னை யாரோ ஒருவர் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த வழி ஆயத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் கொண்டு போய் ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுகிறாரே, உங்களையும் அமர பண்ணுவார், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அமர பண்ணுவார். Thank you Jesus name. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் வைத்தியர் நீரே, வரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானினே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானினே. இருளான வாழ்க்கையிலே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு ஊடுருவ வேண்டும். அவன் சிந்தையில, எலும்பு நரம்புகளில் இயேசு இறங்கி வரும் பொழுது
அவனுடைய சரீரம், அவன் சிந்தை எல்லாம் மாறி அவன் ஆற்றல் உள்ளவனாய் மாறுவான். ஒரு குடும்பத்திற்குள்ளே இயேசு ஊடுருவ வேண்டும். அதுக்கு ஒரே வழி, இந்த வார்த்தையை பேச வேண்டும். ஒரு சமுதாயத்திற்குள் இயேசு ஊடுருவ வேண்டும், வார்த்தையை பேச வேண்டும். உங்களை என்னை விட்டா வேற யார் இருக்கா? நீங்க சொல்லுங்க. நம்ம ஊர்ல நம்மளை விட்டா இயேசுவுக்கு வேற யார் இருக்கா? ஊரே பாவம் செய்யுது, ஊரே பாரம்பரியத்துக்குள்ள போகுது. எனக்காக சாட்சி உள்ள கனி உள்ள ஒரு குடும்பம் இருக்காதா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இயேசு மகாராஜா, தெய்வம் நம்மை கொண்டு நம்ம கிராமத்திற்குள்ளே செயல்படுவா. நீங்க சொல்லுங்க, நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்த கடவுள், எவ்வளவு பெரிய மீட்பை தந்த கடவுள். உன் கிராமத்துக்கு, உன் சொந்த பந்தத்துக்கு ஒன்னதான் நம்பி இருக்கிறாரு. நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் உறவுகளுக்குள்ளே அந்த இயேசு கடந்து செல்ல உன்னைதான நம்பி இருக்கிறாரு. சாத்தானுக்கு விஷயம் புரியுது. ஓ, இந்த மகளை விடக்கூடாது, இந்த மகனை விடக்கூடாது, எப்படியாச்சும் சிறப்பிடிச்சிடணும், இல்லைன்னா ஊரியே இயேசுநாதருக்குள்ள மாத்திருவான், இவன் ஆண்டவர் சாட்சியா வச்சிருவார் சொல்லி நம்மளை உலகத்து பக்கம் டேன் பண்ணி நம்மளை கரைபடிய வைத்துறான் சாத்தான். உலகம் கரைபடிய வைத்து விடுகிறது, நாமும் சோரம் போய் விடுகிறோம், நாமும் சோரம் போய் விடுகிறோம். சொல்லுங்கப்பா, நான் வழி ஆயத்தம் பண்ணுவோம்ப்பா, நான் வழி ஆயத்தம் பண்ணுவோம்ப்பா, உங்களுக்கு சாட்சியா இருப்பேன். என் குடும்பத்துக்குள்ள நீங்க ஊடுருவ வேண்டும். எனக்கு தெரியும், நம்ம சபையில கர்த்தர் ஊடுருவி இருக்கிறார். இந்த வருஷம் இயர் ஆஃப் கிரீன் லைட் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்க எல்லா குடும்பத்திலையும் பச்சை லைட் எரியும், எல்லா குடும்பத்திலையும் பசுமை உண்டாகும், எல்லா குடும்பத்துக்குள்ள இயேசு நல்ல வாசம் பண்ணுவார். நீங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ணாம கர்த்தரோடு நில்லுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். தகப்பனே, நல்ல வார்த்தைகளை பேசினபடியாலே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.